பிடிச்சி வச்சு கையை பிடிச்சி நிற்க வைக்க முடியல. சரி, அப்படியே நிறுத்துகிறேன். சதீஷ் குருஜி டாட்டர்ஸ் டேட் ஆஃப் பர்த் 15/1/2021. இருங்க போட்டுக்கிறேன், அதுக்குள்ளே இதுவும் ஓடிட போகுது. சதீஷ் படத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். 15/1/2021. 15/1/2021. 15/1/2021 ஓடிடுச்சுன்னா மறுபடியும் கமெண்ட்டை வாய்ச்சவங்க டக்குன்னு மறுபடியும் ஒரு கமெண்ட்டை போடுங்க, அதை படிச்சுக்கிறேன். ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. ஜோ என்னமோ ஆச்சப்பா. சதீஷ் மறுபடியும் கமெண்ட் போடுங்க. டாக்டரோடது சதீஷ் மறுபடியும் கமெண்ட் போடுங்க. சதீஷ் மறுபடியும் கமெண்ட் போடுங்க ஐயா. டாட்டர்ஸ் டேட்டர் ஏதோ ஒரு இப்படி பிடிச்சா நிற்கும், இப்படி நிற்க மாட்டேங்குது. கோல் என்ன கோல். சதீஷ் மறுபடியும் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பண்ணால் எனக்கே எரிச்சலாக இருக்குமே. குரு சதீஷ் டாட்டர்ஸ் சதீஷ் கொஞ்சம் மறுபடியும் கமெண்ட் போடுங்க. இதுக்காக தான் உங்கள் லோகோ வேறு நல்லா பார்த்துக்கிட்டேன். குரு டாக்டர்ஸ் டேட் ஆஃப் பர்த் 15/1/2021 9:05 AM. 9:05 AM. இன்றைக்கி இப்படி தான் லைவ் போக போகுதுன்னு நினைக்கிறேன். 9:05 AM. மறுபடியும் ஓட போகுது. பதில் வாங்குறவங்க மறுபடியும் ஓடிச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் போட சொல்லுவேன். பதில் வாங்குறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. 9:05 AM. ஈரோட்டில் பிறந்த குழந்தை, 4 வயசு குழந்தை, ஈரோடு 4. மறுபடியும் ஓடிடுச்சு. ஐயா இன்றைக்கி லைவ் இப்படி தான் போகும்போல தெரியுது, ஏதோ ஒன்று நடக்குது. லைவ் இப்படி தான் போகும்போல தெரியுது. இருங்க முழுக்க கமெண்ட்டை வாசிக்கிறேன். குரு சதீஷ் ஏகப்பட்ட சதீஷ். இதை வந்து பின் மெசேஜை பண்ணிக்கலாமோ? மெசேஜை வந்து ஒரு இதில் பின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பின் பண்ணிக்கிட்டு பேச முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, இதை பின் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பின் மெசேஜ். ஓகே, மெசேஜ் பின்னிடு. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரியாமல் தானே கற்றுக்குறோம். இப்போ இதை குருவே மகள் பிறந்த தேதி பின் மெசேஜ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் ஓடட்டும், பரவாயில்ல. மகள் பிறந்த தேதி, குருவே மகள் பிறந்த தேதி 15/1/2021. பாருங்கள், ஒவ்வொன்றா பிரச்சனை வரத்தான் கற்றுக்குறோம். இப்போ டக்குன்னு அழுத்தி பார்த்தா பின் மெசேஜ்னு வந்தது. அது பின் மெசேஜ், மற்ற மெசேஜெல்லாம் ஓடுது. இப்போ சம்மந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகின்ற அந்த பின் மெசேஜை மட்டும் பின் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகள் பிறந்த தேதி 15/1/2021 9:25 AM. ஈரோடு. கும்பலக்கணம் 12ல் சனி சூரியன் சந்திரன் சேர்க்கை. ராகு நீச்ச குரு தசை எப்படி இருக்கும்? ராகு திசை நீச்ச குரு தசை எப்படி இருக்கும்? உடல்நிலை வெளிநாடு வாய்ப்பு இருக்கா? என்ன படிப்பு? சரி, இந்த இடத்துல நீச்ச குரு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அமாவாசை யோகத்தில் இந்த பாருங்கள், 4 வயசு குழந்தைங்க, செவ்வாய் தசை 5 வயசு வரைக்கும். 5 வயசு வரைக்கும் வந்து செவ்வாய் தசை 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய யோகங்க. 5 குடையவர் லக்னத்தை 5 குடையவர் இந்த நல்ல விதவா 11ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறது நல்ல அமைப்பு. 9ஆம் அதிபதி 12ல் மறைந்தாலும், சூரியன் 12ல் மறைந்தாலும், சந்திரன் 12ல் இருந்தாலும் கூட குருவோடு சேர்ந்திருக்கிறது பெரிய யோகம். இந்த குழந்தை வந்து ஈரோட்டில் இருக்காதுங்க. நம்முடைய 8-12 சுகத்துவத்தின் அடிப்படையில் ராகு திசையிலிருந்தே கொஞ்சம் தூர இடங்களுக்கு வரக்கூடிய ஜாதகம். ராகுவையும் குரு பார்க்குறார். சூரியன் 1 டிகிரி, குரு 11 டிகிரி. அதாவது அஸ்தமன அமைப்பில் 1 டிகிரியில் இங்கே இடத்துல அஸ்தமனமே இல்லைன்னு சொல்லலாம். குருவிற்கு 11 டிகிரி அஸ்தமனம், சுக்கிரனுக்கு 9 டிகிரி அஸ்தமனம். 11 டிகிரியில் அப்போ தான் அஸ்தமனம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த குழந்தைக்கு குருவிற்கு பார்வை இருக்கிறது. குரு இந்த இடத்துல 12 டிகிரியில் ராகுவை பார்க்கிறார். 5 வயதிற்கு பிறகு வரக்கூடிய ராகு திசை உண்மையிலே யோக திசை. இந்த ராகு திசையில் கொஞ்சம் ஈரோட்டை விட்டு நீங்கள் வேறு இடங்களுக்கு தொழிலுக்கு வெளியிலுக்கு போகிற மாதிரியான அமைப்புகள் வரும். குரு திசையில் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்கள். அட்லீஸ்ட் ராகு திசையில் நீங்கள் சென்னை வரைக்குமாவது வரக்கூடிய 300-400 கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சூரியன் சனி சேரக்கூடாது என்பது உண்மை. ஆனாலும் சந்திராதி அதாவது அமாவாசை அமைப்பில் சூரிய சந்திரர்கள் சனியோடு சேரக்கூடாது. அதுக்கு ஒரே ஒன்று தாங்க விதிவிலக்கு, சுக்கிரனோ குருவோ சேரணும். இந்த இடத்துல எந்த விதத்துலையும் கவலைப்படாதீங்க. குரு தசை நல்லாயிருக்கும், சனி தசை நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து யோக தசைகள் தான் வருது 35 வயசுக்கு பிறகு. ஆகவே இந்த குழந்தைக்கு உடல்நிலை நீச்ச குரு தசை உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல வலுத்து தான் இருக்கிறாரு. சூரியனோட தான் அவர் சேரக்கூடாது. ஆனால் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறது குருவோட சேர்க்கை.
ஆகவே சூரியனுக்கும் சனிக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? 8 டிகிரி வித்தியாசம் இருக்குது. இந்த 8 டிகிரி வித்தியாசத்தில் 2 டிகிரியில் குரு சேர்ந்திருக்கிறதும் யோகம். 12ஆம் பாவகம் சுபத்துவ அமைப்புகளில் இருக்குது. ஆகவே இந்த பெண்ணு வெளி மாநிலம் சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்திருக்கின்றனால முதல்ல வெளி மாநிலம் தான் போகும். குருதசையில் வெளி மாநிலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வந்துவிடும். ஈரோட்டை விட்டு தாண்டி ஒரு 7 வயதிற்கு பிறகு ராகதிசையிலேயே அப்படியே நீங்கள் இங்கே வரக்கூடிய அமைப்புகள், மெட்ராஸ் மாதிரியான இடங்களில் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே 12ஆம் இடம் சுபத்துவமாகத்தான் இருக்கிறது. வேறு எந்த விதத்தில் நெகட்டிவான அமைப்புகள் இல்லை. குரு நீச்ச ராகுதசையும் நீச்ச குருதசையும் நல்ல பலன்கள். குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த குழந்தை கொஞ்சம் யோக குழந்தை தான். குழந்தையை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? வாழ்த்துக்கள். உடல்நிலை வெளிநாடு வாய்ப்பு. உடல்நிலை ஒரு 5-6 வயசு வரைக்கும் சுமாராக இருக்கும். கும்பலக்கணத்திற்கு 3 குடையவர். அந்த செவ்வாதசை முடிஞ்சதுக்கப்புறம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் உண்மையிலே நல்லா இருக்குங்க. கவலைப்படாதீங்க. எந்த விதத்திலையும் கெடுதல்கள் எதுவும் இல்லை. சூரிய சந்திரர்கள் அமாவாசை அமைப்பில் இருப்பது தாய் தந்தைக்கு உடல்நலக் குறைவு, வருமானக் குறைவு என்பது குருவின் இணைவால் அது கண்டிப்பாக நீக்கப்படுகிறது என்பது தாங்க உண்மை. தூர இடங்களுக்கு குழந்தை வருவா அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்ததாக யாருன்னு தான் பார்த்துட்றேன். அடுத்ததாக இதே மாதிரி பின் பண்ணி அப்புறம்